பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் தலைவன் தலைவி. போன வாரம் தான் திரைக்கு வந்திருக்க இந்த படம் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுற பிரிவு, சண்டை, குடும்ப உறவுகள் பற்றி பேசுகிற கதையில் உருவாகி இருக்கு. ரசிகர்கள் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வர்ற இந்த படம் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 12 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இருக்குன்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல் தெரிவிக்குது. அதே போல் மாமன்னன் படத்துக்கு அப்புறம் வடிவேலு, பகத் பாசில் நடிப்பில் போன வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு படம் தான் மாரிசன். சுதீஷ் சங்கர் அப்படிங்கிறவர் இயக்கி இருக்க இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. முதல் நாளில் உலக அளவில் 2.2 கோடி மட்டும்தான் இந்த படம் வசூல் பண்ணி இருக்குன்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி படத்தை இயக்கி இருக்க லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ரஜினியை கருத்தில் வச்சுக்கிட்டு பல மாற்றங்களை செஞ்சிருப்பதா சொல்லி இருக்காருங்க. குறிப்பாக அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இதுக்கு முந்தைய என்னோட படங்களை என்னோட பாணியில தான் முழுமையாக இயக்கி இருந்தேன். ஆனால் இந்த படத்தை ரஜினிக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பாணி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்டைலையே மாற்றி காட்சிகளை உருவாக்கி இருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா, என்னோட முந்தைய படங்களில் வன்முறை காட்சிகள் இடம்பெற்றதை போலவே இந்த படத்துலையும் இடம்பெறும். இருந்தாலும் ரஜினி படம்ன்றதால அவரோட ரசிகர்களை கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக படமாக்கி இருக்கேன். கூலி படம் 100% ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடியதை தான் இருக்குன்ட்டு சொல்லி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற நடிகர்களுக்கும் சம அளவு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரையுமே வீணடிக்கலை. அதனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் தியேட்டருக்கு வரும்போது எந்த குறையும் சொல்லாமல் திருப்தியாக வெளியே போவாங்கன்ட்டு சொல்லி இருக்காரு லோகேஷ். விக்ரம் நடித்த தங்கலான், வீரதீர சூரன் போன்ற படங்கள் கமர்சியலா பெரிய வெற்றியை கொடுக்கல. இந்த படங்கள்ல உயிரை கொடுத்து அவர் நடிச்சிருந்தாலும் வசூல் மலை பொழியல. அதனால ஒரு கமர்சியல் வெற்றி கொடுத்தே ஆகணும்ட்டு நினைக்கிறாரு விக்ரம். இப்ப 96 மெய்யழகன் வெற்றியை கொடுத்த பிரேம்குமார் இயக்கத்துல நடிக்க இருக்காரு. அதுக்கடுத்து மண்டேலா படத்தை எடுத்த மடோன் அஸ்வின் படத்திலையும், அதுக்கடுத்து ஒரு மலையாள இயக்குனர் படத்திலையும் நடிக்க இருக்காரு. இதுல ஒரு படமாச்சும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் விக்ரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல அவரோட மகன் துருவ் நடிப்புல பைசன் படம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வருது. இந்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்கி இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச ஆதித்ய வர்மா, மகான் படங்கள்லாம் கமர்சியலா பேசப்படல. அவரும் அப்பா மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காரு. 2025ல அந்த வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்பாவும் மகனும் உறுதியா இருக்காங்களாம். மகான் படத்தை போல இனி சேர்ந்து நடிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரியும் முடிவெடுத்து இருக்காங்களாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தமிழ்ல முன்னணி இயக்குனரா வலம் வர்றாரு. இப்ப ரஜினியை வச்சு கூலி படத்தை இயக்கி இருக்காரு. கூலி படத்துக்காக பல பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காரு. இந்நிலையில ராக்கி, கேப்டன் மில்லர் படங்களை இயக்குன அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனா அறிமுகமாக இருக்காருங்க. இந்த படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ், ஜி ஸ்குவாட் மற்றும் தி ரூட் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்தே தயாரிக்கிறாங்கன்ட்டு ஏற்கனவே தகவல்லாம் வந்துடுச்சு. இது பத்தி இப்ப லோகேஷ் என்ன சொல்லி இருக்காருன்னா, கைதி 2 படத்தை தொடங்குறதுக்கு இன்னும் 8 மாசம் இடைவெளி இருக்கு. இதுக்கு இடையில அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல ஒரு கேங்ஸ்டர் படத்துல நடிக்கிறேன். இந்த படத்துல நடிக்கிறதுக்காக உடல் எடையை குறைக்க மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற தற்காப்பு கலையை மேற்கொள்ள கடந்த சில மாசமாவே பக்கெட் பகுதியில் பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்காரு. லோகேஷ் பெரும்பாலும் அதிரடி ஆக்ஷன் நிறைஞ்ச கேங்ஸ்டர் கதைகளை தான் இயக்கிட்டு இருக்காரு. இப்ப நடிக்கிற படமும் கேங்ஸ்டர் கதையில தான் உருவாகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல இப்ப கூலி படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். அடுத்த மாசம் 14ஆம் தேதி திரைக்கு வர்ற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. லோகேஷ் கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணுல அஜித்தை வச்சு எப்ப படம் இயக்குவீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, அஜித்தை வச்சு படம் இயக்குறதுல ஆர்வமாய் இருக்கேன். அதற்கான பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனா அவர் கார் பந்தயங்கள்ல பிஸியா இருக்காரு. அதனாலதான் நாங்க இணையிறது தள்ளி போயிருக்கு. அவரை வச்சு என்னோட பாணியில ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தை இயக்கணும். அவரோட ஆக்ஷன் முகத்தை என்னோட படத்துல காட்டணுன்ற ஆசை இருக்கு. அதனால இப்போ ஒப்பந்தமாகி இருக்க படங்களை இயக்கி முடிச்சதும் மறுபடியும் அஜித்குமாரை சந்திச்சு கால் ஷீட் வாங்கி அவருக்காகவே உருவாக்கி வச்சிருக்க அந்த அதிரடியான ஆக்ஷன் கதையை இயக்குவேன்ட்டு தெரிவிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ்.